கமலஹாசன் சாரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமாக பார்த்தா ஒரு கோவக்காரர் மாதிரியும் ரொம்ப கொஞ்சம் திமிரு பிடிச்ச ஆள் மாதிரியும் தெரிவார். அவர் அப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்து போனவர். அவருடைய கொஞ்சம் ஐஃபையாக வாழ்ந்து அடிப்படையிலேருந்து சினிமாவை நல்லபடியாக கற்றுக்கிட்டவர். அவரை பற்றின செய்திகளை நானும் பார்த்துருக்கேன், நேர்லையும் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட நான் படமும் வாங்கியிருக்கேன். அவங்களுடைய வேலைக்காரங்களை, அதாவது ஊழியர்கள், வேலைக்காரங்க கூட சொல்லக்கூடாது, அவருடைய கூட இருக்கவங்களை அவர் பார்த்துக்கிற விதம் இருக்குது பாருங்க, யாருமே பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். நீங்கள்லாம் நாளைக்கு ஒரு முதலாளியாக வந்தால் எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு கமல் சார் ஒரு பெரிய உதாரணம். தான் எந்த ஆஸ்பத்திரியில் பார்க்காரோ அதே ஒரு அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் தான் அவருடைய ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ். அவர்கிட்ட ஒரு நண்பர் 25 வருஷம் மேனேஜராக இருந்தார். அவர் 25 வருஷம் சம்பளம்லாம் எல்லாம் கொடுக்குறாரு, நல்லா பார்த்துக்கிறாரு, கவனிச்சுக்கிறாரு. அவர் அந்த வேலையை விட்டு போகும்போது அவருக்கு 25 லட்ச ரூபா பண முடிப்பு போட்டு கையில் கொடுத்து, உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலம் பணத்தை வச்சு நல்லபடியாக நிம்மதியாக இருங்க, ஏதாவது பிரச்சனை கூட எனக்கு எனி டைம் ஃபோன் பண்ணுங்கள், என்னை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வைக்கிறார். அவர்கிட்ட அந்த பிஆர்ஓ சின்ன சின்ன வேலைகள் பார்த்தவங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த ஹெல்ப்பை போய் பண்ணுறாரு. தேவர் மகன் ஒரு படம் எடுத்தார் இல்லைங்களா, சிவாஜி சார் வச்சு பண்ணார். அதில் சங்கிலி முருகன் ஒரு அண்ணன், அவர் தான் அந்த மதுரை நேட்டிவிட்டிக்காக, அந்த மதுரை ஸ்லாங்குக்காக கூடமாட இருந்து அந்த தேவர் மகன் கதையில் அவர் ஃபுல்லாக இருந்தார். அதுக்கு ஒரு பெரிய சம்பளமும் கொடுத்துட்டார். சமீபத்தில் சங்கிலி முருகனுக்கு தேவர் மகன் படம் 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 20-25 வருஷத்துக்கு 30 வருஷமே ஆச்சுன்னு நினைக்கிறேன், 30 வருஷம் இருக்கும். இப்போ சமீபத்தில் அந்த சங்கிலி முருகன்கிற ஒரு அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காதலுக்கு மரியாதை படம் எடுத்தது உடம்பு சரியில்லைன்னு அவர் கேள்விப்படுறார். ஓ, சங்கிலி முருகனுக்கு உடம்பு சரியில்லையா, அப்படியா, ஓகே, அது என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 மேனேஜரை போட்டு அனுப்புகிறார். அனுப்புனா அவரால் நடக்க முடியலை, உட்கார்ந்த ஸ்டேஜில் தான் இருக்கார், கொஞ்சம் சிரமப்படுறாரு. ஓகே, அவரோட அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாரு. யார் பண்ணுவா அந்த காலத்தில்? 5 லட்ச ரூபா ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் அவர் அக்கௌண்ட்டில் போட்டு இதுக்காக வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் இந்த அளவுக்குலாம் யாராவது போய் தேடி போய் உதவி பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு 1000 வேலை வந்துடும். ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, படம் எடுக்கிறாங்க, நடிக்கிறாங்க, எவ்வளவோ வேலைகள் வந்துடுது. இந்த வேலைகளுக்கு மத்தியில் என்றைக்கோ பழகின ஒரு மனிதனுக்கு போய் பண்ணுறார்.